நீங்க இப்போ பாலில ஒரு ட்ரிப்ல இருக்கீங்கன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. அங்க ஒரு கடையில 7,60,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு பில் வருது. அப்போ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேடாமலோ, இல்ல சாதாரண பேங்க் கார்டுகளை எடுக்காமலோ, உங்க பாக்கெட்ல இருந்து ஒரு கருப்பு நிற கார்டை எடுத்து மிஷின்ல அப்படியே டேப் செய்றீங்க. இது கேக்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, அடுத்த நொடியே கிரிப்டோ மூலமா உங்க பில் பேமெண்ட் ஆகிடுது. நடுவுல எந்த வங்கியும் இல்ல, அடையாள சரிபார்ப்பு அதாவது கேவைசியும் கிடையாது. இது எப்படி சாத்தியம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஆழமான அலசல்ல நாம பார்க்க போறோம். நம்மகிட்ட பாலியில எடுக்கப்பட்ட ஒரு லைவ் வீடியோவும், அனுபி அறக்கட்டளையோட மாநாட்டு உரைகளும் ஆதாரமா இருக்கு. உண்மையில நீங்க சொன்ன இந்த விஷயம் ஒரு எதிர்கால கற்பனை கிடையாது. இந்த யூபே ஒரிஜின் கார்டோட நிஜமான பயனர் அனுபவம் ரொம்பவே தடையின்றி இருக்குன்னு சொல்லலாம். அந்த பாலி வீடியோ ஆதாரத்துல ஒருத்தர் ரொம்ப சாதாரணமா ஸ்டேபிள் காயின்களை யூஸ் பண்ணி பேமெண்ட் செய்யறத நம்ம பார்க்கலாம். ம். டிஜிட்டல் டாலர் மாதிரி செயல்படுற டிஏஐ, யுஎஸ்டிடி, யுஎஸ்டிசி இதெல்லாம் தானே? எக்ஸாக்ட்லி. எந்த ஒரு ஃபார்ம்லயும் கையெழுத்து போடாம, எந்த ஐடியும் காட்டாம இந்த பேமெண்ட் நடக்குது. ஆமாங்க, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. பார்க்கறதுக்கு இது நாம தினமும் யூஸ் பண்ற ஒரு சாதாரண டெபிட் கார்டு மாதிரி தான் இருக்கு. ஆனா மையப்படுத்தப்பட்ட ஒரு பேங்க் நடுவுல இல்லனா, உள்ளூர் கரன்சியை எதிர்பார்க்கிற அந்த பாலி கடைக்காரரோட மிஷின் எப்படி இந்த கிரிப்டோ பேமெண்ட்டை ஏத்துக்குது? இது ரொம்ப நல்ல கேள்வி. சூப்பர். சூப்பர் மார்க்கெட்ல போய் கேசினோ டோக்கன குடுத்தா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி தான் வெளியேந்து பார்க்க தோணும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க, அணு நிறுவனத்தோட கெவின் குடுத்த விளக்கத்த நம்ம பார்க்கணும். ஓ, அந்த தொழில்நுட்ப விளக்கம்? ஆமா. இப்போ நாம யூஸ் பண்ற ஆப்பிள் பே இல்ல கூகுள் வாலெட் 4ஆம் தரப்பு பேமெண்ட் சிஸ்டம்கள். அதாவது பணத்த மாத்துறதுக்கு அவங்க இன்னும் விசா மாதிரியான நெட்வொர்க்குகளையும் பேங்க்குகளையும் நம்பி தான் இருக்கிறாங்க. கரெக்ட். அந்த பாரம்பரிய கட்டமைப்பும் அவங்களுக்கு பயணப்படுது. ஆனா இந்த யூபே அப்படிங்கிறது முற்றிலும் பரவலாக்கப்பட்ட ஒரு வெப் 3 கட்டமைப்பு. வாவ்! அப்போ பாரம்பரிய பேங்குகள் அப்படிங்கிற அந்த பெரிய காம்பவுண்ட் சுவரை தாண்டி யூபே தனக்கென ஒரு ரகசிய விஐபி சுரங்கப்பாதையை உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாமா? நிச்சயமா சொல்லலாம். நீங்க கார்ட டேப் செய்யற அந்த நொடியில ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தொழில்நுட்பம் உங்க கிரிப்டோவை கடைக்காரருக்கு தேவையான உள்ளூர் கரன்சியா மாத்திடுது. உலகத்துல ஏற்கனவே விசாவை ஏத்துக்கிற 150 மில்லியன் கடைகளுக்கு இது ஒரு நேரடி பாலமா செயல்படுது. ரகசிய சுரங்கப்பாதையை அமைத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்குள்ள இருக்கிற வசதிகள் இன்னும் பிரமிப்பா இருக்கு. அதாவது ஒரே சிப்ல 100 விர்ச்சுவல் கார்டுகள் வரைக்கும் வச்சுக்கலாமாமே. அது மட்டும் இல்ல, பதிவு செய்யறதுக்கு வெறும் ஃபோன் நம்பரும் இமெயிலும் மட்டுமே போதும். ஒரு பேங்க் அக்கவுண்ட் திறக்க பாஸ்போர்ட், முகவரி சான்றுன்னு எதுவும் நீங்க கொடுக்க தேவையில்ல. ஆக மொத்தம் இது முற்றிலும் மானாமயமான முறைன்னு சொல்றீங்க. ரொம்ப சூப்பர். ஆனா இதுல எந்த லிமிட்ஸும் கிடையாதா? லிமிட்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஒரே டேப்ல நீங்க ஒரு தனி விமானம்லாம் வாங்கிட முடியாது. ஆன்லைன்ல ஒரு பரிவர்த்தனைக்கு $2,00,000 வரைக்கும் செலவு பண்ணலாம். அதுவே ஒரு பெரிய தொகை தான். ஆமா. அதே போல கடைகள்ல இருக்கிற பிஓஎஸ் மிஷின்கள்ல ஒரு முறைக்கு $5,000 தினசரி வரம்பா $50,000 செலவு செய்யலாம். என்ன கேட்டா எந்த பேங்கோட கண்காணிப்பும் இல்லாம ஒரு நாளைக்கு $50,000 செலவு செய்யறதே மிகப்பெரிய விஷயம்தான். ஆனா ஒருவேளை என் கார்டு தொலைஞ்சு போனா என்னோட பணத்துக்கு யார் பொறுப்பு? நீங்க தான் முழு பொறுப்பு. பிளாக் செயின் பாதுகாப்போட அடிப்படையே அதுதான். உங்க மொத்த பணமும் உங்க சொந்த வெப்3 வாலெட்ல தான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். ஓ, புரிஞ்சுது. அப்போ தேவைப்படும் போது மட்டும் அந்த குறிப்பிட்ட தொகையை வாலெட்ல இருந்து கார்டுக்கு மாத்திக்கலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. பர்ஸ்ல தேவையான சில்லறைய மட்டும் வச்சுக்கிட்டு மீதி பணத்தை வீட்ல லாக்கர்ல வைக்கிற மாதிரி தான் இதுவும். கார்டு தொலைஞ்சாலும் உங்க மொத்த பணமும் உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. சரி, இதெல்லாம் இயக்குறது யாரு? ஏன்னா பேங்குகளை தவிர்த்துட்டு அதே சமயம் விசா நெட்வொர்க்ல சட்டப்பூர்வமா செயல்படுறது சாதாரண விஷயம் இல்லையே. ஏதோ 4 பேர் சேர்ந்து ஆரம்பிச்ச கம்பெனி மாதிரி தெரியலையே. கண்டிப்பா இல்ல. இதுக்கு பின்னாடி இருக்கிறது அனுப்பி அறக்கட்டளை. அவங்க கிட்ட மிகப்பெரிய சட்டம் மற்றும் நிதி பலம் இருக்கு. 15க்கும் மேற்பட்ட உலகளாவிய உரிமைகளை வாங்கி 180 நாடுகள்ல செயல்படுறாங்க. அப்படியா? இவங்களோட மொத்த மதிப்பு என்னவா இருக்கும்? இவங்களோட மொத்த மதிப்பு $3.8 பில்லியன். இதுல இந்த ஆரிஜின் திட்டத்தோட மதிப்பு மட்டுமே $1 பில்லியன். 2030க்குள்ள நாஸ்டாக்கிய பட்டியலிடப்படுறதே இவங்களோட இலக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவங்க வெறும் ஒரு பேமெண்ட் கார்டை மட்டும் உருவாக்கல. ஏஐ, வெப்3 அப்புறம் ஒரு பெரிய சட்டப்பூர்வ கட்டமைப்பை வச்சு ஒரு மாற்று டிஜிட்டல் வங்கி அமைப்பே உருவாக்கிட்டு வராங்க. அதுதான் இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம்.
பிளாக் செயின் அப்படிங்கிற அந்த சிக்கலான தொழில்நுட்பத்தை ஒரு சாதாரண ஒற்றை செயலுக்கு பின்னாடி அழகா மறைச்சு கிரிப்டோவை அன்றாட பயன்பாட்டுக்கு ஈஸியா கொண்டு வந்துட்டாங்க. உண்மையாவே இது ஒரு நிதி புரட்சி தான். சரி, நாம இப்போ இந்த ஆழமான அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். ஃபைனலா நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு கேள்வி. எந்த ஒரு பேங்க் கேஒய்சி அடையாளமும் இல்லாம உலகெங்கிலும் உள்ள 180 மில்லியன் கடைகள்ல வெப்3 மூலமா யாராலும் அனாமதேயமா பணம் செலுத்த முடியும்னா, உங்க கண்முன்னே நடக்கிற இந்த கண்ணுக்கு தெரியாத நிதி புரட்சியை எதிர்கொள்ள கடுமையான விதிமுறைகளை கொண்ட பாரம்பரிய வங்கிகள் தங்களை எப்படி மாத்திக்க போகுது? நீங்களே சிந்திச்சு பாருங்க.